வணக்கம், நான் உங்கள் மோகனா. மாலை மலர் ஜூலை 24, 2025. செய்திக்குள்ள போகலாமா? சிவனுக்கு கங்கை நீரால் அபிஷேகம் செய்த பிரதமர் மோடி வழிபடுகிறார். இங்க பாருங்க, அவர் வழிபடுறாரு. ஆமா, பிரதமர் மோடி கங்கை கொண்ட சோழபுரம் கோவில்ல சிவனுக்கு கங்கை நீரால் செய்து பிரதமர் மோடி வழிபடுகிறார். சரிங்களா? சென்னை கே நகரில் பிரம்மாண்டமாக கடை திறப்பு. நானே கே நகர்ல தான் இருக்கேன், எங்களுக்கே தெரியல. இருந்தாலும் நாங்கள் கடைக்கு போக மாட்டேன். நான் துணி கடைக்கு பிரியதர்ஷினி சில்க்ஸ் ஷோரூமில் பட்டுப்புடவை வாங்கினால் தங்கம் இலவசம், இதர ஆடைகளுக்கு வெள்ளி சலுகை, ₹1 பட்டு சேலை. ஃபோன் நம்பர் கொடுத்துருக்குறாங்க. இங்க பாருங்க, இது பார்த்துக்கங்க. இந்த செய்தி பாருங்க. இப்ப நான் வாசிக்கிற செய்தி மட்டும் பாருங்க. தாம்பரத்தில் ₹115 கோடியில் புதிய மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையை முதல்வர் மு.க. ஸ்டாலின் 5ஆம் தேதி திறந்து வைக்கிறாராம். அமைச்சர்கள் அதை நேர போய் ஆய்வு ஆயிராங்களாம். அப்புறமா உங்களுடன் சாரி முகாம்களில் 9 லட்சம் மனுக்கள் குவிந்தன அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. மின்சார பஸ்களில் 6 லட்சம் பேர் பயணிக்கிறார்கள். இதுல பயணம் பண்றாங்க. மின்சார பஸ்கள்ல 6 லட்சம் பேர் இதுல பயணம் போய்கிட்டு இருக்கிறாங்க. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் நிலக்கரி சுரங்கம் இடிந்து விழுந்தது. 12 தொழிலாளர்கள் கதி என்ன பார்க்கலாமா? தன்பாத் ஜூலை 24. ஜார்க்கண்ட் மாநிலம் தன்பாத்தில் ஏராளமான நிலக்கரி சுரங்கங்கள் செயல்பட்டு வருகின்றன. இந்தியாவின் நிலக்கரி தலைநகரம் என அழைக்கப்படும் இந்த நகரத்தில் இருந்து 40 கிலோ சுரங்கம் திடீரென இடிந்து வீழ்ந்தது. இதில் அங்கு வேலை பார்த்து கொண்டிருந்த 12 தொழிலாளர்கள் சிக்கிக் கொண்டனர். அவர்கள் கதி என்னவென்றே தெரியவில்லை. சிலர் சுரங்கத்திலிருந்து தப்பி சிகிச்சைக்காக ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டு உள்ளார். இது பற்றி அறிந்தது மீட்பு குழுவினர் விரைந்து சென்று மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். சுரங்கத்தில் சிக்கியவர்களை மீட்கும் பணி நடந்து வருகிறது. இந்த நிலக்கரி சுரங்கம் சட்டவிரோதமாக இயங்குவதாக உள்ளூர் மக்கள் தெரிவித்துள்ளனர். அடுத்தது பாருங்க, குடும்ப தகராறில் அடித்ததால் திடீர் ஆவேசம். கணவனின் நாக்கை கடித்து விழுங்கிய பெண் ஆஸ்பத்திரியில தீவிர சிகிச்சையை அவங்க அளிச்சிட்டு இருக்கிறாங்களாம். பாவங்க. ஃபேஸ்புக் டிக்டாக் இதெல்லாம் பண்ணக்கூடாது. நம்ம ஏன் சொல்றோம்னா, இங்க பாருங்க, ஃபேஸ்புக் மூலம் பழகி திருமண ஆசை காட்டி என்ஜினியரிடம் ₹80 லட்சம் பறித்த வெளிநாட்டு பெண். புதுச்சேரி ஜூலை 24. புதுச்சேரியை சேர்ந்தவர் கப்பல் இன்ஜினியர் ஆவார். இவருக்கு திருமணம் ஆகிவிட்டது. கடந்த சில மாதங்களுக்கு முன்பு இவருக்கு ஃபேஸ்புக் மூலம் வெளிநாட்டை சேர்ந்த ஒரு பெண்ணின் அறிமுகம் கிடைத்தது. அந்த பெண் இன்ஜினியரிடம் தன்னை டாக்டர் என்று அறிமுகம் செய்து கொண்டதுடன் தனக்கு திருமணமாகி விட்டதாகவும் தெரிவித்துள்ளார். இருப்பினும் இருவரும் ஃபேஸ்புக்கில் தொடர்ந்து பேசி பழகி வந்தனர். ஒரு முறை இன்ஜினியரிடம் தனது கணவர் நெஞ்சுவலி காரணமாக திடீரென உயிரிழந்து விட்டதாக அப்பெண் தெரிவித்தார். மேலும் தனது கணவர் இந்தியாவில் பல கோடி ரூபாய் முதலீடு செய்திருப்பதாகவும் அதை திரும்ப பெற வரி செலுத்த வேண்டும் என்றும் அதற்காக பணம் தேவைப்படுகிறது எனவும் தெரிவித்துள்ளார். வரி செலுத்தி பணத்தை பெற்றுக்கொண்டதும் பல கோடி பணத்துடன் இருவரும் திருமணம் செய்து கொண்டு மகிழ்ச்சியாக வாழலாம் எனவும் இன்ஜினியரிடம் அந்த பெண் ஆசை வார்த்தை காட்டியுள்ளார். ₹80 லட்சம். இதனை நம்பி இன்ஜினியர் தான் திருமணம் ஆனவர் என்பதையும் மறைத்து வெளிநாட்டு பெண்ணை திருமணம் செய்வதன் மூலம் கோடிக்கணக்கில் பணம் கிடைக்கும் என்ற ஆசையில் அந்த பெண்ணின் வங்கி கணக்கிற்கு பல்வேறு தவணைகளாக ₹80 லட்சம் அனுப்பியுள்ளார். பார்த்துக்கோங்க. அதான் பேராசை என்பது பெரு நஷ்டம். பேராசை பெரு நஷ்டங்க. ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அதையும் மறைத்து வெளிநாட்டு பெண்ணோட தொடர்பு வச்சுக்கிட்டா அவங்க கிட்ட வங்கி கணக்குல நிறைய பணம் இருக்கும், நகை இருக்கும்னு சொல்லி இந்த இந்த சார் போயிருக்காரு.
பாருங்க. ஆனால் அதன் பிறகும் வரி செலுத்த மேலும் ரூபாய் 5 லட்சம் வேண்டும் என அந்த பெண் கேட்டுள்ளார். இதனால் அவருக்கு அந்த பெண் மீது சந்தேகம் எழுந்தது. அப்போது தான் வெளிநாட்டு பெண்ணிடம் பணத்தை எழுந்தது அவருக்கு தெரிய வந்தது. இதனால் அதிர்ச்சி அடைந்த அவர் இது குறித்து புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசில் புகார் செய்தார். போலீசில் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பாருங்க, அதுக்கப்புறம் தான் அவர் யோசிச்சு சந்தேகப்பட்டு போலீஸ் கிட்ட வந்து புகார் கொடுத்துருக்காங்களாங்க. இதை மாதிரிலாம் ஏமாறாதீங்க மக்களே. வெளிநாட்டுக்கு போறாங்க அப்படி இப்படின்னு ஆசை வார்த்தை காட்டினா ஏமாந்து போயிடாதீங்க. பெண்ணாகட்டும் சரி, ஆணாகட்டும் சரி. மோடி இன்று இங்கிலாந்து பிரதமருடன் பேச்சுவார்த்தை. லண்டனில் உற்சாக வரவேற்பு பண்ணிட்டு இருக்கிறாங்க. இங்க பாருங்க, மோடி வந்து அவர்கள் வந்து இன்னைக்கு வந்து லண்டன்ல வந்து உற்சாகமாக அவரை வந்து வரவேற்கிறாங்க. லண்டன் ஜூலை 24 பிரதமர் மோடி நேற்று 2ஆம் நாள் அரசுமுறை பயணமாக இங்கிலாந்து புறப்பட்டார். இரு நாட்டு உறவை மேலும் வலுப்படுத்தும் வகையில் இந்த பயணத்தை அவர் மேற்கொண்டார். இங்கிலாந்து தலைநகர் லண்டனுக்கு சென்றடைந்த பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. விமான நிலையத்தில் மோடியை இந்தோ பசிபிக்கான இங்கிலாந்து வெளியுறவு மந்திரி கேத்தாரின் வெஸ்ட் இங்கிலாந்துள்ள இந்திய தூதர் விக்ரம் துரைசாமி மற்றும் இந்தியாவுக்கான இங்கிலாந்து இந்தியாவின் இங்கிலாந்து தூதர் ஆகியோரும் வரவேற்றனர். மேலும் மோடியை இந்திய வம்சாவளியினர் உற்சாகத்துடனும் வரவேற்றனர். அவர்களை தேசிய கொடியுடன் மோடியை வாழ்த்தி வரவேற்பு அளிக்கப்பட்டது. அப்போது பலர் மோடியுடன் கை குலுக்கினர். அவர்களுடன் மோடி சிறிது நேரம் உரையாடினார். இது தொடர்பாக மோடி தனது எக்ஸ் வலைத்தள பக்கத்தில் கூறியதாவது: லண்டனில் தரையிறங்கினேன். இந்த பயணம் நமது நாடுகளுக்கு இடையிலான பொருளாதார கூட்டாண்மையை முன்னேற்றுவதில் நீண்ட தூரம் செல்லும். நமது மக்களுக்கு செழிப்பு, வளர்ச்சி மற்றும் வேலைவாய்ப்பு உருவாக்கத்தை அதிகரிப்பதில் கவனம் செலுத்தப்படும். இவ்வாறு மோடி அவர்கள் கூறியிருக்கிறார். பண்டிகைகளும் நம்பிக்கைகளுங்க. நாம் பல்வேறு பண்டிகைகளை கொண்டாடி வருகிறோம். இல்லாத மாதங்களே இல்லை. ஆடி மாதம் அம்மன் பண்டிகைகள், புரட்சியில் நவராத்திரி பண்டிகை, புரட்டாசியில் நவராத்திரி பண்டிகை, ஐப்பசியில் தீபாவளி, தை மாதம் பொங்கல் விழா என எண்ணும் எத்தனையோ பண்டிகைகள். ஒவ்வொரு பண்டிகைக்கும் ஒவ்வொரு வித காரணம் உண்டு. பொருளில்லாமல் வெற்று ஆரவாரமாக நம் பண்டிகைகள் எதுவும் அமைதி ஆவதில்லை என்பதை நாம் உணர வேண்டும். ஆடி மாத பண்டிகைகள் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நடத்தப்படுபவை. ஆடி வெள்ளிக்கிழமைகளில் அம்மன் கோவில்களில் பெண்களின் கூட்டம் அலைமோதுகிறது. கூழ்வார்க்கும் திருவிழாக்கள் ஏழைகளின் நலனை நோக்கிக் கொண்டு நடத்தப்படுகிறது. அது ஏழைகளின் பசியை போக்குகிறது. இன்று ஆடி அமாவாசை மக்களே. தமிழகம் முழுவதும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு. ராமேஸ்வரம் கடலில் லட்சக்கணக்கானோர் புனித நீராடல். ஜூலை 24 ஆடி மாதம் மார்கழி மாதம் வரை தாட்சாயன புண்ணிய காலமாகும். அதிலும் குறிப்பாகும் ஆடி மாத அமாவாசை நாள் என்பது முன்னோர்களை நினைத்து வழிபட உகந்ததே என்று கருதப்படுகிறது. திருச்சுழி அருகே வீட்டு பாடத்தில் குறை இருப்பதாக கூறி 2ஆம் வகுப்பு மாணவரை கன்னத்தில் பலாரென அறைந்த பள்ளி ஆசிரியர். கை விரல்கள் பதிந்ததை பார்த்து பெற்றோர் அதிர்ச்சி. கை விரல்களை பார்த்து பெற்றோர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். திருச்சுழி ஜூலை 24 விருதுநகர் மாவட்டம் நரிக்குடி அருகே கல்லியமடை கிராமத்தை சேர்ந்தவர்கள் பாலமுருகன், காயத்ரி தம்பதியினர். இதில் பாலமுருகன் வருவாய் கிராம உதவியாளராக பணிபுரிந்து வருகிறார். இவர்களுக்கு 2 மகன்கள் உள்ளனர். இதில் மூத்த மகனான ஹரி வயது 7,
எஸ் கல்விமடை அரசு தொடக்க பள்ளியில் 2ஆம் வகுப்பு படித்து வருகிறார். அந்த பள்ளியில் மதுரை விலாங்குடியை சேர்ந்த சுரேஷ் என்பவர் ஆசிரியராக பணிந்து வருகிறார். இந்த நிலையில் நேற்று காலை வழக்கம் போல் மாணவன் ஹரி பள்ளிக்கு சென்றார். வகுப்பறையில் ஆசிரியர் சுரேஷ் மாணவனை சரியாக வீட்டு பாடத்தை குறித்து கொண்டு கேட்டிருந்தார். அப்போது மாணவன் ஹரியிடமும் வீட்டு பாடங்களை குறித்து ஆசிரியர் கேட்ட நிலையில் மாணவனும் ஆசிரியரிடம் காண்பித்தார். அதில் குறைகள் இருந்ததாக கூறிய கோபமடைந்ததாய் ஆசிரியர் சுரேஷ் திடீரென மாணவனின் கன்னத்தில் பலாரென ஓங்கி அறைந்ததாக கூறப்படுகிறது. இதனை சற்றும் எதிர்பாராத மாணவன் ஹரி அலறியபடி நிலை குலைந்து கீழே சுருண்டு விழுந்தான். மாணவனின் கன்னத்தில் ஆசிரியர் கைவிரல்கள் பதிந்த நிலையில் பள்ளி மாணவனை ஹரி மூச்சு விடக்கூட முடியாமல் தேம்பி தேம்பி அழுதுள்ளார். பள்ளி முடிந்து வீட்டிற்கு வந்த மாணவன் ஹரி பள்ளியில் நடந்தது குறித்து பெற்றோரிடம் கூறியதும் அவர்கள் துடித்து போனார்கள். உடனடியாக ஹரியை அமுக்குளம் அரசு மருத்துவமனைக்கு முதல் சிகிச்சைக்கு அழைத்து சென்றனர். கன்னத்தில் அறிந்தால் பலமாக வீங்கிய நிலையில் மாணவனுக்கு காது கேட்கும் திறனும் குறைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். இதனை அடுத்து மாணவன் ஹரியை மேலே சிகிச்சைக்காக அவரது பெற்றோர்கள் மதுரை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். இது குறித்து மாணவனின் தந்தை பாலமுருகன் ஆசிரியர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரி போலீசில் புகார் அளித்துள்ளார். கடந்த சில நாட்களுக்கு முன்பு திருசூழி தனியார் மேல்நிலைப் பள்ளியில் 9ஆம் வகுப்பு மாணவனை சரமாரியாக பெரம்பால் தாக்கிய பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் உடற்கல்வி ஆசிரியர் ஆகியோர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். இந்த நிலையில் தற்போது நரிக்குடி அருகே எஸ் கல்விமடை அரசு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் ஒருவர் 2ஆம் வகுப்பு மாணவனை கன்னத்தில் சரமாரியாக அரைத்த சம்பவம் அப்பகுதி பெற்றோர்களிடையே கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூரில் சோகம். எலி பேஸ்ட் விழுந்த சாம்பாரை சாப்பிட்ட பெண் சாவு. திருப்பூர் சூளை 24 ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்தவர் அந்தோணிராஜ், வயது 45. இவரது மனைவி ரேவதி 40. தம்பதி இருவரும் கடந்த 10 ஆண்டுகளாக திருப்பூர் கருவம்பாளையம் பகுதியில் தங்கியிருந்து அருகில் உள்ள வணிக நிறுவனத்தில் வேலை செய்து வந்தனர். இந்த நிலையில் ரேவதி தனது வீட்டில் இருந்த எலியை பிடிக்க எலி மேடையிலே பேஸ்ட் வாங்கி வந்து சமையல் அறையில் உள்ள ஜன்னல் மீது வைத்திருந்தார். சம்பவத்தன்று காலை வீட்டில் சமையல் செய்துவிட்டு கணவன் மனைவி வீட்டின் ஜன்னல் மற்றும் கதவை பூட்டிவிட்டு வேலைக்கு சென்றனர். இந்த நிலையில் எதிர்பாராத விதமாக ஜன்னல் மீது வைக்கப்பட்டிருந்த எலி பேஸ்ட் சாம்பாரில் விழுந்தது. இதை அறியாமல் ரேவதி அவரது கணவர் மதியம் இரவு சாப்பிட்டனர். பின்னர் பாத்திரத்தை ரேவதி கழுவி கொண்டிருந்த போது குழம்பில் எலி பேஸ்ட் இருப்பதை தெரிய வந்தது. இதனால் அதிர்ச்சி அடைந்த இருவரும் உடனடியாக திருப்பூர் அரசு ஆஸ்பத்திரியில் சிகிச்சைக்காக சேர்ந்தனர். அங்கு ரேவதிக்கு உடல்நலம் மேலும் பாதிக்கப்பட்டதால் கோவை அரசு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். அங்கு தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்த ரேவதி சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். கணவன் அந்தோணிராஜ் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருகிறார். இது குறித்து திருப்பூர் மத்திய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பாவங்க எப்படிலாம் பாருங்க, அந்த எலி பேஸ்டால அந்த புருஷன் பொண்டாட்டி நல்ல ஆபீஸ் போயிட்டு நல்ல உத்தியோகத்துல இருந்தவங்க ஒய்ஃப் இறந்துட்டாங்க. இப்போ கணவரும் ரொம்ப தீவிர சிகிச்சையில் இருக்கிறாங்க. பார்த்து கவனமாக எலி பல்லி கரப்பாம்பூச்சி இதிலெல்லாம் சாம்பார்லாம் செய்யும் போது தட்டு போட்டு மூடி வைங்கப்பா. இதுதான், ஏன்னா உயிர் போயிடுச்சுன்னா திரும்பி வராது இல்லையா, அதுக்காக தான் சொல்கிறேன். தேசிய கட்சி என்னை கைவிடாது, பாஜகவில் பதவி கிடைக்கும் என நம்பிக்கையோடு காத்திருக்கிறேன். முன்னாள் எம்எல்ஏ விஜயதாரணி பேட்டி. சென்னை ஜூலை 24 கன்னியாகுமரி மாவட்டத்தில் விளவங்கோடு தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளராக தொடர்ந்து 3 முறை பேட்டியிட்டு வெற்றி பெற்றவராக விஜயதாரணி சட்டசபையில் ஸ்டார் எம்எல்ஏவாக வலம் வந்து கொண்டிருக்கிறார். தொண்டி அருகே இன்று அதிகாலையில் விபத்து. பாகம் பிரியால் கோவிலுக்கு பாத யாத்திரை சென்ற 2 பெண் பக்தர்கள் பரிதாப சாவு. அடையாள தெரியாத வாகனம் மோதியது. தனித்து நிற்க முடியுமா? ராகுல் காந்திக்கு சவால் விடும் குஷ்பு அவர்கள். பாஜக தேசிய செயற்குழு உறுப்பினராக நடிகை குஷ்பு அளித்துள்ள பேட்டியில் கூறியிருப்பதாவது: நான் இப்போது பாஜகவை மேம்படுத்துவதற்காக உழைத்துக் கொண்டிருக்கிறேன். நான் என்ன வேலை செய்கிறேன் என்பதை பாஜகவில் இருப்பவர்களுக்கு நன்றாக தெரியும். கருணாநிதி தலைமையில் 6 ஆண்டுகள் நான் திமுகவில் இருந்தபோது அனைவருமான மரியாதை கிடைத்தது. ஆனால் தற்போது ஒரு வித்தியாசமான திமுகவை பார்க்கிறேன். இது மக்களுக்காக வேலை செய்யும் திமுக அல்ல.
தமிழக காங்கிரஸ் என்னை கறிவேப்பிலை போல ஒதுக்கி வைத்தது. கடின உழைப்புக்கான எந்த அங்கீகாரமும் தேசிய அளவில் எனக்கு கிடைக்கவில்லை. 5 ஆண்டுகள் காங்கிரஸில் இருந்து நான் நேரத்தை வீணடித்து விட்டேன். நான் பாஜகவில் இணைந்தும் பிரதமர் மோடி என்னை தேசிய செயற்குழு உறுப்பினராக்கினார். தேர்தலில் போட்டியிட வாய்ப்பும் வழங்கினார். எத்தனை பெண்கள் மு.க. ஸ்டாலின் உட்காரும் வரிசையில் அமர்கிறார்கள். ஆனால் திரௌபதி முர்மு, சுஷ்மா ஸ்வராஜ், நிர்மலா சீதாராமன் ஸ்வராஜ், நிர்மலா சீதாராமன், தமிழிசை வானதி சீனிவாசன், ஸ்மிருதி இரானி என் பாஜகவில் ஏராளமான பெண்கள் பிரதமர் மோடி உட்காரும் வரிசையில் அமர வைக்கப்படுகிறார்கள். பெண்களுக்கு பாஜகவில் மகுடம் சூட்டப்படுகிறது. இப்போதும் திமுகவுக்குள் பாஜக கூட்டணிக்கும் தான் போட்டி நடக்கிறது. கொஞ்சமாவது சூடு சுரணை இருந்தாலும் பெருந்தலைவர் காமராஜரை பற்றி திருச்சி சிவா அவதூறாக பேசியதற்காக திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறி காங்கிரஸ் தனித்து நிற்க வேண்டும். தமிழகத்தில் தனித்து நிற்க ராகுல் காந்திக்கு தைரியம் இருக்கிறதா? திமுக கூட்டணியில் இருந்து காங்கிரஸ் வெளியேறுவதாக ராகுல் காந்தி அறிவித்தால் நான் அரசியலில் இருந்து விலகி விடுகிறேன். இதன் மூலம் நான் ராகுல் காந்திக்கு சவால் விடுகிறேன். கூட்டணி ஆட்சியை பற்றி அமித்ஷாவும் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமியும் தான் முடிவு செய்வார்கள். தமிழகத்திலும் நிச்சயம் அரசியல் மாற்றம் வரும். அரசியல் மாற்றம் வரும். அரசியல் மாற்றங்கள் கண்டிப்பாக வரும். தமிழகத்தில் நிச்சயம் அரசியல் மாற்றம் வரும். அதிமுக திமுக மட்டுமே மாறி மாறி ஆட்சி அமைக்கிறார்கள். காங்கிரஸால் தனித்து நிற்க முடியவில்லை. ஆனால் பாஜகவுக்கு தனித்து அரசியல் களம் காணும் அளவுக்கு தைரியம் இருக்கிறது. தைரியம் இருக்கும் போது எது வேண்டுமானாலும் நடக்கலாம். அப்புறம் காங்கிரஸ் கட்சி தொண்டர்களுக்கு கூட்டணி ஆட்சி ஆசை உள்ளது. இத செல்வ பெருந்தகையாக சொல்கிறார். 100 நாள் சுற்றுப்பயணம் நாளை தொடக்கம். பாமக கொடியை அன்புமணி பயன்படுத்த அனுமதிக்கவே கூடாது. சென்னை ஜூலை 24 பாமக நிறுவனர் ராமதாசுக்கும் தலைவராக உள்ள அன்புமணிக்கும் இடையே மோதல் நீடித்து வருகிறது. இருவரும் தனித்தனியாக ஆலோசனை கூட்டங்களை நடத்தி வருகிறார்கள். டாக்டர் ராமதாஸ் தைலாபுரத்தில் இருந்து படியே பாமக தொடர்பான முடிவுகளை எடுத்து வரும் நிலையில் அன்புமணி சென்னையில் இருந்தபடியே தனது அடுத்த கட்ட நகர்வுகளை மேற்கொண்டு வருகிறார். அடுத்த கட்ட நடவடிக்கைகளை அவர் மேற்கொண்டு வருகிறார். துணை ஜனாதிபதி பதவி ராஜினாமா. ஜெகதீப் தன்காருக்கு மாதந்தோறும் ரூபாய் 2 லட்சம் ஓய்வூதியம் கிடைக்கும். விமானம் ரயில்களில் இலவசமாகவும் அவர் செல்லலாம். ஆந்திராவில் ரூபாய் 10க்கு வெஜ் பிரியாணி வழங்கும் விவசாயி. இது நல்லா இருக்கு பாருங்க. ஆந்திர மாநிலம் ஏலூரு மாவட்டம் தெந்தலூரு பகுதியை சேர்ந்தவர் சிவாஜி விவசாயி. இவர் தனது விவசாய நிலத்தில் இயற்கை உரங்களை பயன்படுத்தி விவசாயம் செய்து வருகிறார். நகரத்தில் உள்ள அரசு அலுவலகங்கள், வங்கிகள் மற்றும் மருத்துவமனைகளுக்கு சுற்றுப்புறங்களில் இருந்து ஏராளமான மக்கள் தினமும் செல்கின்றனர். அலுவலகங்களுக்கு இந்த நாள் மக்களின் பசியை போக்க சிவாஜி முடிவு செய்தார். அதன்படி மற்றும் காய்கறிகளை கொண்டு வெஜ் பிரியாணி சமைத்து ரூபாய் 5க்கு வழங்கி வந்தார். அதில் அளவில் நஷ்டம் ஏற்பட்டதால் கடந்த 1 வாரமாக 10 ரூபாய்க்கு வெஜ் பிரியாணி வழங்கி வருகின்றார். 10 ரூபாய்க்கு சுவையான வெஜ் பிரியாணி வழங்குவதால் தினமும் 100க்கும் மேற்பட்டோர் உணவு வாங்கி சாப்பிட்டு வருகின்றனர். இந்த ஐயாவுக்கு ரொம்ப நன்றி. 5 ரூபாய்க்கு போட்டாரு, அது கட்டுப்படி ஆகாது. அதனால 10 ரூபாய்க்கு போடுறாரு. பரவாயில்ல, அவர் ரொம்ப சந்தோஷம். அவர் அந்த வெஜ் பிரியாணி இதுல நல்ல ஒரு பெரிய லெவலுக்கு வரணும். பாருங்க, அடுத்தது பாருங்க. திருவள்ளூரில் மது குடிப்போரின் கூடாரமாக மாறிய புதிய சந்தை வளாகம் திறப்பதற்கு முன்பே குடிமகன்கள் செய்த அட்டூழியத்தை பாருங்கள். திருவள்ளூர்ல இந்த மாதிரி குடி கடை திறக்கிறதுக்கு முன்னாடி இவ்வளவு அட்டூழியம் பண்றாங்க. இன்னும் திறந்துட்டா அதை இல்லாமே பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். பாருங்க. திருவள்ளூர் ஜூலை 24 திருவள்ளூர் நகராட்சி சார்பில் கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டம் மூலம்
ரூபாய் 1.82 கோடியில் புதிதாக காய்கறி சந்தை திருவள்ளூரை அடுத்த ஈக்காடு பகுதியில் கட்டப்பட்டு உள்ளது. இந்த புதிய சந்தையில் அனைத்து வசதியுடன் கூடிய 96 அங்காடிகள் உள்ளன. சமீபத்தில் இந்த சந்தை கட்டி முடிக்கப்பட்டது. இன்னும் வியாபாரிகளுக்கு கடைகள் ஒதுக்கப்படவில்லை. இதனால் புதிய சந்தை செயல்படாமல் உள்ளது. இந்த நிலையில் புதிய சந்தையில் சுற்றுச்சுவர் இல்லாததால் திறக்கப்படுவதற்கு முன்பு இந்த குடிமகன்களின் கூடாரமாக மாறியுள்ளது. ஏராளமான காலி மது பாட்டில்களை குவித்து கிடைக்கின்றன. அருகில் உள்ள மது கடையில் இருந்து மது பாட்டில்களை வாங்கி வரும் கும்பல் புதிதாக அமைக்கப்பட்ட சந்தையில் உள்ள கடைகளில் அமர்ந்து மது குடித்து கும்மாளமிட்டு வருகிறார்கள். இதனால் இரவு நேரங்களில் இப்பகுதி வழியாக செல்லவே பெண்கள் அச்சமடைந்து வருகிறார்கள். இது குறித்து அப்பகுதி மக்கள் கூறும்போது, புதிய சந்தை கட்டப்பட்டு இன்னும் செயல்பாட்டுக்கு வரவில்லை. இதனால் இதனை குடிமகன்கள் மதுபாராக பெண்கள் அச்சமடைந்து வருகிறார்கள். சந்தையை சுற்றி சுற்றுச்சுவர் கட்டவும், போதை வாலிபர்களை வருவதை தடுக்கவும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். அடுத்த மாதம் 17ஆம் தேதி அடர்ந்த மரங்கள் நிறைந்த தோப்பில் சீமானின் மரங்களின் மாநில மாநாடு. இடத்தை தேர்வு செய்யும் பணி தீவிரம். சென்னை ஜூலை 24. நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அண்ணா எப்போதுமே இயற்கை வளங்கள் மீது அதிக அக்கறையுடன் செயல்பட்டு வருவார் ஆவார். கிராம பொருளாதாரத்தை ஊக்குவிக்கும் வகையில் ஆடு மாடுகளை வளர்ப்பது, வேளாண் தொழில்களை ஊக்கப்படுத்துவது, மரங்களை பாதுகாப்பது என தொடர்ச்சியாக பல்வேறு நடவடிக்கைகளை சீமான் மேற்கொண்டு வருகிறார். கல்லுக்கு விதிக்கப்பட்டுள்ள தடையை நீக்க வேண்டும் என்றும் அவர் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார். இதற்கான பலனை மரத்திலிருந்து கல் இறக்குவதற்கு விதிக்கப்பட்டுள்ள தடையை நீக்க வலியுறுத்தி கல் இறக்கம் போராட்டத்திலும் அவர் ஈடுபட்டார். வனப்பகுதியை ஒட்டியுள்ள மேய்ச்சல் நிலங்களில் ஆடு மாடுகளை மேய்ப்பதற்கு அனுமதி மறுத்து வரும் வனத்துறையினரை கண்டித்து ஆடு மாடுகளின் பிரம்மாண்ட மாநாட்டையும் அவர் நடத்தினார். இதன் தொடர்ச்சியாக சீமான் அண்ணா இயற்கை வளங்களை காக்கும் வகையில் அடுத்த கட்ட போராட்டங்களையும் கையில் எடுத்துள்ளார். அந்த வகையில் அடுத்த மாதம் அவர் மாடு மேய்க்கும் போராட்டம் மற்றும் மரங்களை காக்கும் மாநாடு ஆகிய இரண்டையும் நடத்தி வருகிறார். தேனியில் ஆகஸ்ட் 3ஆம் தேதி ஆயிரக்கணக்கான மாடுகளை திரட்டி அவைகளுக்கும் மேய்க்கும் போராட்டத்தில் சீமான் அண்ணா ஈடுபடுகிறார். இதன் தொடர்ச்சியாக மரங்களை காப்போம் என்கிற கோஷத்துடன் மரங்களின் மாநாட்டை நடத்தவும் திட்டமிட்டுள்ளார். தொடர்ந்து மரங்கள் நிறைந்த பெரிய தோப்பில் மேடை அமைத்து அதில் ஏறி மரங்களின் முன் சீமான் பேசுகிறார். இதற்காக நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் பெரிய அளவிலான மாந்தோப்புகளை எங்கு உள்ளன என்று பார்த்து வருகிறார்கள். அதனை தேர்வு செய்யும் பணி முடிவென்றும் அடர்ந்த மரங்கள் நிறைந்த தோப்பில் சீமானின் அண்ணா மரங்கள் மாநாடு நடத்தப்படுகிறது. மாடுகளின் முன்பு அவைகளை காப்பதற்காக பேசிய சீமான் அண்ணா அடுத்த மாதம் 17ஆம் தேதி மரங்களுடன் பேச உள்ளார். இது தொடர்பாக நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் கூறும்போது, இயற்கை வளங்களை பாதுகாக்க வேண்டும் என்றும் நாம் தமிழர் கட்சி எப்போதுமே வலியுறுத்தி வருகிறது. எங்களை போன்று இயற்கை வளங்களை எந்த கட்சியும் போராடியது இல்லை. ஆடு மாடுகளை பாதுகாத்தால் தான் கிராமம் பொருளாதாரம் மேம்படும், மரங்களை பாதுகாத்தால் தான் எதிர்கால சந்ததியினர் பயன்பெறுவார்கள் என்பதை எல்லாம் எங்கள் அனைத்து கூட்டங்களிலும் வலியுறுத்தி கூறி வருகிறோம். இதன்படியே மரங்களை காக்கும் வகையில் மாநாடு நடத்தப்பட உள்ளது என்று தெரிவித்தார். ரிஷப் பாண்ட் ஆடாவிட்டால் விளையாட்டுச் செய்திகள். வலதுகால் விரலில் காயம். ரிஷப் பாண்ட் ஆடாவிட்டால் அணிக்கு பாதிப்பு, சாய் தர்ஷன் சொல்கிறார். ஸ்பெயின் இறுதிப் போட்டிக்கு முதல் முறையாக தகுதி. உலகக்கோப்பை செஸ் திவ்யாவை தொடர்ந்து ஹாம்யூம் இறுதிப் போட்டிக்கு முன்னேறுவாரா என்று டை பிரேக்கர் ஆட்டம்.
அப்புறம் ஒரு டிப்ஸ், சமோசா ஆபத்தானதா? சுட சுட சமோசா, சூடான டீ, இதுதான் இன்றைக்கு பல இளைஞர்களின் மாலை நேர உணவாக உள்ளது. சாலையோர கடைகளில் தொடங்கி பெரிய உணவுகள் வரையில் அனைத்திற்குமே சமோசா முக்கிய இடத்தை பிடித்திருக்கிறது. இதன் காரணமாக சென்னை உள்ளிட்ட பெருநகரங்களில் மட்டுமின்றி கிராமப்புறங்களிலும் சைவ சமோசாக்களுடன் போட்டி போட்டுக்கொண்டு அசைவ சமோசாக்களும் வரிசை கட்டி நிற்கின்றன. உருளைக்கிழங்கு, வெங்காயம், கேரட் போன்ற காய்கறிகளுடன் கூடிய சமோசாக்களுக்கு மத்தியில் சிக்கன் சமோசா, மட்டன் சமோசா, கொத்துக்கறி சமோசா ஆகியவை சென்னையில் உள்ள பிரபல அசைவ ஆண் பெண் அவர்களும் இந்த சமோசாவில் இடம்பெற்றிருக்கின்றன. அசைவ உணவு வகைகளில் விற்பனைக்காக சக்கை போட்டுக் கொண்டிருக்கின்றன. இதில் 50க்கும் மேற்பட்ட விதவிதமான சமோசாக்களின் மாலை நேரங்களில் எண்ணெயில் பொரித்து தள்ளவிடப்படுகிறது. இதன் காரணமாக உளுந்து வடைகளுக்கு போட்டியாக சமோசாக்காக மாலை நேர உணவு பட்டியலில் முதல் இடத்தை பிடித்திருக்கின்றன என்றே கூறலாம். அப்புறம் பாருங்க, இந்த சோளம் வந்து இங்க போட்டிருக்காங்க. இந்த சோளம் வந்து வேக வச்சு சாப்பிட்றதுக்கு இந்த சோளம் வந்து போடுறாங்க. சோளக்கதிரை எப்படி சாப்பிட வேண்டும்? மக்கா சோளத்தின் மேலேடு மிகவும் கெட்டியாக இருக்கும். இந்த கெட்டித்தன்மை தான் அதற்கு நார் சத்துக்களை அளிக்கிறது. பெருந்தானியம் இதிலும் இல்லாத அளவிற்கு மக்கா சோளத்தில் மிக அதிகம் இருக்கும் வெண்மையான பகுதி முற்றிலும் தன்மையால் ஆனது. எப்படி சொல்றாங்க? தன்மையால ஆனது. அதனது இன்றைய நவீன ஃபாஸ்ட் ஃபுட் பலவற்றுக்கும் காலிஃப்ளவர் மாவுத்தான் பயன்படுத்தப்படுகிறது. காலிஃப்ளவரை பயன்படுத்தும் பழக்கம் சிலர்களிடம் இருந்து இங்கே இறக்குமதியானது. மக்கா சோளத்தை நம்மவர்கள் பயன்படுத்தும் விதம் நம்முடைய பாரம்பரிய உணவாக இருக்கும். எப்படி? பாரம்பரிய உணவாக அது இருக்கும். நம்மவர்கள் பயன்படுத்தக்கூடிய பாரம்பரிய முறையிலானது. எனவே அதுதான் சத்துக்களை முழுமையாக பெற உதவியாக இருக்கும். கதிரின் மேல் தோகையை நீக்காமல் அப்படியே காய வைத்தால் பல ஆண்டுகளுக்கு கெடாமல் இருக்கும். கதிர் கொம்பில் இருந்து தானியத்தை பிரித்து விட்டால் அது கெட்டு போக வாய்ப்பாக இருக்கும். அதனால் தான் நம் மக்கள் விதைக்கு உரிய நெய், சோளம், கேழ்வரகு, கம்பு போன்ற நெல், சோளம், கேழ்வரகு, கம்பு போன்ற கதிர்களை 4 திரண்ட பருத்த மணி பிடித்த கதிர்களை பிடித்த கதிர்களை அவற்றின் கார்போடு காய வைத்து பக்குவப்படுத்தி விட்டு கூரைகளில் தொங்க விட்டிருப்பார்கள். பார்த்துக்கோங்க, கூரைகளில் தொங்க விட்டிருப்பார்கள். இதுதான் வந்து சோளக்கதிரை வந்து எப்படி சாப்பிட வேண்டும் என்பதற்கு ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டு. கமலஹாசன் சார் பற்றி படிக்கலாம். டெல்லி நாளை வந்து அவர் பதவி ஏற்கிறார். கமலஹாசன் சார் மேல் சபை எம்பி நிதியை கல்வி வளர்ச்சிக்காக அதிக பயன்படுத்த வேண்டும் என்று அவர் வந்து மக்கள் நீதி மையம் கமலஹாசன் திமுக கூட்டணி சார்பில் மேல் சபை எம்பியாக நாளை பதவி ஏற்க உள்ளார். அவர் டெல்லி புறப்பட்டு சென்றிருக்கிறார். அவர் வந்து டெல்லிக்கு போயிருக்கிறார். அடுத்தது, செல்ல பிராணிக்கு முத்தம் கொடுத்து விளையாடும் கீர்த்தி சுரேஷ். அதாவது அவங்களுடைய நாய்க்கு வந்து அவங்க முத்தம் கொடுத்து, செல்ல பிராணி அதுதானா, செல்லம் கொடுத்து வச்சிருக்கிறாங்க. பாருங்க, சினிமாவில் இருந்து விலகி ரூபாய் 1200 கோடிக்கு அதிபரான பாலிவுட் நடிகைங்க. பாலிவுட் நடிகைகள் இவர்களும் ஒருத்தர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் வினோதமான பாம்பு உடை அணிந்து வீதிகளில் ஊர்ந்து சென்ற வாலிபர். ஆமா, இது வந்து பாருங்க சமூக வலைத்தளங்கள்ல வந்து ரொம்ப வந்து இங்க பாருங்க, இதுதான்
ம், பாத்தீங்களா? அதாங்க பாம்பு வந்து ஊர்ந்து செல்லுதுங்க. ஊர்ந்து செல்லுது. மாலை மலர் நிகழ்ச்சியில உங்களை சந்திச்சு இந்த மாலை மலர் நியூஸை வாசித்ததற்கு மிக்க நன்றி. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைகிறது. நன்றி, வணக்கம். நான் உங்கள் ஆர் மோகனா.